بسم الله الرحمن الرحيم. عن أم سلمة رضي الله تعالى عنها عن النبي صلى الله عليه وسلم أنه قال: إذا دخل الحشر وأراد أحدكم أن يضحي فلا يأخذ من شعره ولا من أظفاره شيئا حتى يضحي. رواه مسلم ونسائي. முசல்மா ரதியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் இது. அல்லாஹ்வுடைய திருத்தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள்: இதா தகலல் அஷ்ரு, துல்ஹஜ் மாதத்தினுடைய முதல் 10 நாட்கள் வந்துவிட்டால், வ அராத அஹதுக்கும் அன் யுதஹிய, உங்களில் எவரும் குர்பான் கொடுப்பதற்காக வேண்டி நாடிவிட்டால், அவர் அந்த முதலாவது 10 நாட்களில் ஃபலா யஅஹுது மின் ஷஅரிஹி வலா மின் அஃபாரிஹி, தன்னுடைய நகத்திலிருந்தும் தங்களுடைய முடிகளிலிருந்தும் எதையும் அகற்ற வேண்டாம். ஹத்தா யுதஹிய, குர்பானி கொடுத்து முடிக்கும் வரைக்கும் இதனை செய்து கொள்ள வேண்டாம் அப்படிங்கிற செய்தியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் அப்படின்னு சொல்லி முசல்மா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ். இதில் செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாடம் இந்த ஹதீஸில் இருக்கு. எதை செய்யக்கூடாதுன்னு சொல்றாங்க? முடி வெட்டுறது, நகம் வெட்டுறது அப்படிங்கிற இந்த விஷயங்களை செய்ய வேண்டாம் அப்படிங்கிறத நமக்கு சொல்லித்தர்றாங்க. இன்னைக்கு பிற 29 துல்கஅதா அப்படிங்கிற 11வது மாதத்தினுடைய இந்த வருடத்தினுடைய 1447வது ஹிஜ்ரி ஆண்டினுடைய 11வது மாதத்தின் கடைசி நாள் இன்று மகரிபோடு இந்த 29 அப்படிங்கிற இந்த பிறை முடிஞ்சிடும். அடுத்த பிற துல்ஹஜ் மாதத்தினுடைய முதலாவது பிறைய இன்னைக்கு நாம மகரிபு தொழுத உடனே நாம தேட வேண்டிய நாள். பிற தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னா அந்த பிற பார்த்ததுல இருந்து துல்ஹஜ் பிறந்துடும். சரிங்களா? அதனால துல்ஹஜ் பிறந்துருச்சுன்னா அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸ்ல சொல்றதுனால நாம் இந்த விஷயத்தை செய்யக்கூடாது. எதை செய்யக்கூடாதுன்னு இந்த ஹதீஸ்ல நாம பார்க்குறோமோ அதை இன்றைய மகரிபு முதல் நாம செய்யக்கூடாது அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கிடணும். சரிங்களா? எது வரைக்கும் அப்படிங்கிறத நமக்கு இந்த ஹதீஸ்ல தெளிவுபடுத்தும் பொழுது ஹத்தா யுதஹிய, அந்த பெருநாள் அன்னைக்கு தொழுதுட்டு நாம தபஹ் கொடுப்போம் இல்லையா, குர்பானி கொடுப்போம் இல்லையா, இந்த குர்பானி கொடுத்து முடிக்கும் வரைக்கும் நீங்க என்ன செய்ய வேண்டாம், முடியோ நகமோ வெட்டிக்கிட வேண்டாம் அப்படிங்கிற செய்தியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸ்ல சொல்றாங்க. ஆக பிற 1 ஆரம்பிக்கிறதுல இருந்து நாம் செய்யக்கூடாதுன்னா நம்மளுடைய தேவைகளை, நம்மளுடைய முகத்தை அலங்கரிக்கிறத நாம் என்ன செஞ்சிடணும், இன்றைக்கு அசரு கூடுனா மகரிபுக்கு முன்னாடியே நாம் நம்மளுடைய விஷயங்களை முடிச்சுக்கிடணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறோம். சரிங்களா? இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை தானே. ஞாயிற்றுக்கிழமை அசர் டு மகரிபுக்குள்ள நம்மளுடைய ஒழுங்கு செய்ய வேண்டிய விஷயங்களை நாம் என்ன செய்து கொள்ளணும், சரிபடுத்திக்கிடணும் அப்படிங்கிறத பார்க்கணும். ஏன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி செய்ய வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்கிறதுக்கு நிறைய காரணங்கள் சொல்லப்படும். அதில் பிரபல்யமான ஒரே ஒரு காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், ஹாஜிகள் எப்படி முடி நகம் வெட்டக்கூடாதோ, ஹஜ்ஜுக்கு உம்ரா இஹ்ராம் கட்டிட்டோம் அப்படின்னு சொன்னால் அந்த இஹ்ராம் கட்டுறதுலேருந்து ஹஜ்ஜினுடைய எல்லா கிரிகைகளும் முடிக்கிற வரைக்கும் என்ன செய்யக்கூடாது, எதுவுமே நம்மளுடைய உடம்புல இருந்து முடி உதிர்றத கூட நாம என்ன செய்யக்கூடாது, ரொம்ப கவனமாக இருக்கணும் அந்த விஷயத்துல கூடங்கிறத நமக்கு சொல்லப்படும். எப்போ அந்த ஹஜ்ஜினுடைய எல்லா காரியங்களும் முடியும் அப்படின்னு சொன்னா முடிகிறதுக்கு உண்டான அடையாளமாக மொட்டை அடிக்கிறது அப்படிங்கிறதா நம்மளுக்கு என்ன பாடங்களில் வரும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்துருக்குறாங்க. அப்ப முடி வெட்டுதல் அப்படிங்கிறது எப்பனா கடைசியான அமலாக நமக்கு சொல்லப்படுறதுனால இஹ்ராம் கட்டினதுல இருந்து அந்த 6 நாட்களும் ஹாஜிகள் என்ன செய்வாங்கன்னா எப்படி இருப்பாங்களோ அது போன்று ஹஜ்ஜு செய்யாதவர்கள், தங்களுடைய சொந்த ஊர்களில் இருப்பவர்கள் அந்த ஹாஜியை போன்று ஒப்பாக இருக்கணும் அப்படிங்கிறதுனால குறைஞ்சபட்சம் தலைமுடி
நகங்களையாவது ஹாஜிகளை போன்று வெட்டாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி இந்த விஷயம் சொல்லப்பட்டு இருக்கு அப்படின்னு ஒரு கருத்து சொல்லுவாங்க. ஆனால் எந்த கருத்து எப்படி இருந்தாலும் நபி பொதுப்படையாக செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ இந்த கூடாது அப்படின்னு சொன்னதுனால இந்த வார்த்தையிலிருந்து இமாம்கள் என்ன செய்யறாங்க, சட்டம் எடுப்பாங்க. கூடாதுன்னு சொல்லிட்டாங்கன்னா செய்யவே கூடாது, செய்யறது ஹராமு அப்படின்னு சொல்லிடுவாங்க. புரியுதுங்களா? சில இமாம்கள் இப்படி சட்டம் சொல்லுவாங்க. சில இமாம்கள் சொல்லுவாங்க இது ஒரு மரியாதை நிமித்தமாக சொன்ன விஷயம்தான், செய்யக்கூடாதுன்னு. மீறி செஞ்சிட்டோம், ஒரு கவனம் இல்லாம நீளமான நகத்தோட இருக்கிறாரு அப்படின்னு சொன்னா அவர் தாராளமாக வெட்டிக்கிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அல்லது யதார்த்தமாக ஏதோ ஒரு வேலை செய்யும் போது நகம் பிஞ்சிட்டு வந்துருச்சு, அப்ப அந்த நேரத்தில் அதை ஒழுங்குபடுத்துறதுக்காண்டி சரி பண்ணி வெட்டுறாரு அப்படின்னு சொன்னா அதுவும் குற்றம் அல்ல, ஆகமான ஒரு விஷயம்தான். அதனால இது செய்யறது பெரிய குற்றம் அல்ல அப்படிங்கிறதையும் சொல்லுவாங்க. மக்ரூஹ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? மக்ரூஹ்னா வெறுக்கப்பட்ட ஒரு விஷயம், கூடாத ஒரு விஷயம் அப்படின்னு ஒரு அர்த்தம் வரும். ஹராம் அளவுக்கு கிடையாது. புரியுதுங்களா? சில இமாம்கள் ஹராம்னு சொல்லுவாங்க, சில இமாம்கள் மக்ரூஹ்னு சொல்லுவாங்க. ஆனா எது எப்படியோ எல்லா இமாம்கள்ட்டையும் ஒரே கருத்து என்ன அப்படின்னா, வெட்டாமல் இருப்பது சிறப்பு அப்படிங்கிறதுல எல்லா இமாம்களும் ஒன்று சேர்றாங்க. புரியுதுங்களா? அதனால நாம குர்பானி கொடுக்கணும்னு எண்ணம் உடையவர்கள் வெட்டாமல் இருந்து ஒரு விஷயத்தை முக்கம்மலாக முழுமையாக நாம செய்யணும்னு நம்ம அந்த விஷயத்துல முழு நன்மை கிடைப்பதற்காக எதிர்பார்க்கிறது தப்பு இல்லையே. அது சிறப்பு எதுவோ அதை தானே நாம செய்யணுங்கிறதுனால சிறப்பான விஷயம் அப்படிங்கிறது நாம் வெட்டாமல் இருக்கக்கூடிய இந்த தடையை நாம் சரியான முறையில் ஃபாலோ பண்றது தான் அப்படிங்கிறது நமக்கு இமாம்கள் சொல்லி தருவாங்க. கண்ணியத்துக்குரியவர்களை செய்யலாமா? இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் தஆலா சொல்றபடியும் கேட்கிறபடியும் அமல் செய்யக்கூடிய நற்பாக்கியவான்களை நம்மை கபூல் செய்வானா. பிஹக்கி சய்யிதினா வாலி சய்யிதினா